சில நேரம் தேவன் வல்லமையா செயல்படுவதை நாம பார்க்கலாம். ஆமா, ஆனா அவரோட கையை நாம கண்டுபிடிக்காம இருக்கலாம். என்னங்க பாஸ்டர் சொல்றீங்க? தேவன் வல்லமையா செயல்படுவதை பார்த்தேன், கையை கண்டுபிடிக்கல. என்னன்னு சொல்றீங்க? சில நேரம் வாழ்க்கையில தேவனோட ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனா அது அதிர்ஷ்டம்னு நினைப்பீங்க. சில சமயம் முன்னாடியே எச்சரிப்பாரு, ஆனா நடக்கும்போது தற்செயல்னு நினைப்பீங்க. தேவன் தற்செயல் இல்ல. பாருங்க, உலக ஜனங்க அவங்க ஜெபிப்பாங்க, குடும்பத்துல யாரோ ஜெபிப்பாங்க, பதவி உயர்வு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அது விதின்னு நினைப்பாங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் சும்மா நடக்காது, ஒரு தெய்வீக சட்டம் செயல்படுது. பாருங்க, சபையே இயேசு அப்பத்தை உடைச்சார். 5 அப்பமும் 2 மீனும் எடுத்து உடைச்சு 5000 பேருக்கும் மேல கொடுத்தார். பரலோக அப்பம் சாதாரண மக்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். அவங்களுக்கு வெளிப்புற நிகழ்வு மட்டும்தான் புரிஞ்சது. அற்புதத்தை பார்த்தாங்க, ஆனா அதன் நோக்கத்தை புரிஞ்சுக்கல. தேவன் ஏன் இந்த அற்புதத்தை செஞ்சாருன்னு புரியல. அப்பத்தை பத்தி புரியலன்னு வேதம் தெளிவா சொல்லுது. ஏன்னா அவங்க இருதயம் கடினமா இருந்துச்சு.